உங்களுக்கு எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேபில் வந்து எஸ்பிஎஸ்எஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து அது இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி அதை வந்து வீட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் இல்லை லேப்டாப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இதில் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எஸ்பிஎஸ்எஸில் லேட்டஸ்ட் வெர்ஷன் 27 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? 22லேருந்து கிராக்டு வெர்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் கிராக் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அது டிடெக்ட் ஆகிடுது. எஸ்பிஎஸ்எஸ் 16 வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கூட அது அந்த அளவுக்கு வந்து டிடெக்ட் ஆகிறது இல்லை. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் வந்து எஸ்பிஎஸ்எஸ் 16 வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்துருங்க. ஓகேவா? நான் வந்து டவுன்லோட் கொடுத்து ரெடியாக வச்சுட்டேன். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்க, எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துங்க. ஓகே, இப்போ வந்து சில சிஸ்டத்தில் எரர் காட்டும். ஏன்னா வந்து இது வந்து கிராக்டு வெர்ஷன்றதால வைரஸாக வந்து டிடெக்ட் ஆகும். அது வந்து ஒரு ஃபால்ஸ் பாசிட்டிவ், அது ரியல் வைரஸ் கிடையாது. நீங்கள் வந்து அதுமாதிரி வைரஸாக டிடெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஆன்டிவைரஸை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? அதேமாரி அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து காட்டுச்சுன்னா இங்கே பாருங்கள், ஸ்டார்ட்டில் செட்டிங்ஸில் போங்க, அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி போங்க, விண்டோஸ் செக்யூரிட்டி, இதில் வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷனை வந்து உங்களுக்கு வந்து அது வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், ஸ்டார்ட், செட்டிங்ஸ், அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி போங்க, விண்டோஸ் செக்யூரிட்டி கிளிக் பண்ணுங்கள், வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் டிசேபிள் பண்ணிவிடுங்க. இதை கிளிக் பண்ணி அது கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ அதனால தான் அப்படியே விட்டேன். அது வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. எரர் காட்டுச்சுனா மட்டும், இல்லைன்னா அவசியம் இல்லை. ஓகேவா? ஆனால் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆன்டிவைரஸை கண்டிப்பாக டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த ஃபைல் இருக்குது பாருங்கள், setup.exe ஃபைல், அப்ளிகேஷன் ஃபைல் 330 KB இருக்கும். அந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுக்கணும். விண்டோஸ் இன்ஸ்டாலர்னு இருக்கும், அது வேண்டாம். இதை பாருங்கள், இது தேவையில்லை. ஓகேவா? இது தேவையில்லை. இதை வந்து என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ஓகேவா? இப்போ வந்து இன்ஸ்டால் கொடுங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நம்ம சிஸ்டமில். ஸோ ஸ்டார்ட்டில் போயிட்டு இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் சர்ச் பண்ணணும். ஓகேவா? எஸ்பிஎஸ்எஸ்ன்னு இருக்கும் பாங்க, இதை பாருங்கள், எஸ்பிஎஸ்எஸ் ஐஎன்சி, இதை பாருங்கள், எஸ்பிஎஸ்எஸ் 16.0 கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், கேன்சல். உங்களுக்கு வந்து இதிலே வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? கம்ப்ளீட் கிராக்டு, இதனால் வந்து இந்த ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. பை சான்ஸ் இதை வந்து ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இது ப்ராப்பராக ரன் ஆகலாம், அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணி நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை வச்சு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இது லேபுக்கு மட்டும் இல்லை, ஸோ உங்களுக்கு அதுக்கு அடுத்து நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, see you students.